பிஜேபி ஜேடியு கூட்டணி வெற்றி பெற்றதற்கு தேர்தல் ஆணையத்தை மட்டும் நீங்கள் காரணமாக சொல்ல முடியாது. அது காலத்திற்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். 52 முதல் பொது தேர்தல் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு வரிசையாக பார்த்தா காங்கிரஸை ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? போட்டி போடுறதே வேஸ்ட்டு. நேரு பிரதமர், அவருக்கு எதிராகவே நீ பேசுவியா? இப்போ மோடிக்கு சொல்கிறாங்க இப்போத்தல்ல, அது மாதிரி தான். ஜிக்கு எதிராகவே நீ பேசுவியா அப்படின்னு. அது மாதிரி நேரு சரிப்பா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு, சரி நேரு இறந்துறாரு அப்பாடி போகுது அப்படின்னு பார்த்தா பொண்ணு வந்துருச்சு. சரிப்பா அது சரி பொண்ணு தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு கூட நடுவில் நெருக்கடி வந்துச்சு. அந்த மகளோட தலைமை முதலாக சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. பாபு ஜெகஜீவன் ராம், காங்கிரஸு அண்ட் அங்கிருந்து விலகி சென்ற ஜெயபிரகாஷ் நாராயணன், பீகாரில் தொடங்கின மூமெண்ட் அது ஜேபி மூமெண்ட்டுன்றது. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்திரா காந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இந்தியா முழுக்க இயக்கங்களை தொடங்கி காங்கிரஸை எப்படியாவது வீழ்த்தணும், இந்திரா காந்தியை வீழ்த்தணும் என்று சொல்லி காங்கிரஸை உடைக்கிறாங்க ஒரு பீரியடில் வெற்றிகளாக செங்குத்தா. காங்கிரஸ் ஐன்னு இப்போதும் குறிப்பிடுவாங்க சில இடங்களில். காங்கிரஸ் ஐனா காங்கிரஸ் இந்திரா. அப்போ இன்னொரு காங்கிரஸ் என்னென்னா காங்கிரஸ் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கு பேர். காமராஜ் அதுக்கு தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டிலேயே 2 காங்கிரஸ் அணிகள் போட்டிகிட்டு இருக்கு கடந்த காலங்களில். ஸோ அதெல்லாம் நடைபெற்றது. முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் என்றால் 77 எமர்ஜென்சிக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் காலத்தில் அந்த காங்கிரஸ் அரசு கட்டவிழ்த்து விட்ட அடக்குமுறையின் காரணமாக எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து இந்திரா காந்தியை வீழ்த்திட்டு இதுக்கு மேலே காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி இந்தியாவை ஆளவே முடியாது என்பதை அந்த ஜனதா அரசு நிரூபித்தது. சண்டை போட்டுக்கிட்டு மொரார்ஜி தேசாயும் சரண் சிங்கும் சண்டை போட்டுக்கிட்டு கவுந்து மீண்டும் இந்திரா காந்தி அவர்களே தொடர்ந்து அவர்கள் ஆதிக்கம் நீடிக்கும்போது அகாலமான முறையில் அவர் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி அந்த அனுதாப அலையில் வெற்றி என்பது நினைத்து பார்க்க முடியாது. 400 சொச்சம்